2025ல ரிடக்ஸ்னு ஒரு மூவி. இது ஒரு ஆக்ஷன் மூவின்னு சொல்லலாம். நம்ம நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் அந்த படத்துல வச்சிருக்காங்க. இதோட ஒன்லைனர் சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பல. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நான்டி வாய்ஸ் ஓவர். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வேற இன்ட்ரெஸ்டிங் மூவி இருந்தா கூட கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒருத்தங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல, இவங்க தான் ஐரன். இந்த மூவியோட மெயின் லீடே இவங்க தான். அவனோட பேரு நிவிலி. 2 பேரும் எதுக்கு அடிச்சிட்டு இருக்காங்கன்னே தெரியல. டக்குன்னு கன் எடுத்து அவனை போட்டு தள்ளிடுறாங்க இவங்க. அப்புறம் ஒரு பாக்ஸை திறந்து பார்த்தா அதுல நிறைய முடி இருக்கு. அதுக்கப்புறம் அதுல கொஞ்சம் நம்பர்ஸும் போட்டு வச்சிருக்காங்க. கன் இருக்கு. என்ன மாதிரி படங்கிறதே கொஞ்சம் யூகிக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கும். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து இவங்க எதுவுமே நடக்காத மாதிரி காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல தான் இந்த நிவிலின் இப்ப செத்து போனான்ல, அவன் உயிரோட காஃபி போட்டுட்டு இருக்கான் அந்த இடத்துல. அங்க இருக்க 2 பொண்ணுங்களை கொஞ்சம் தப்பா வேற பாத்துட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் நம்ம ஐரின் அங்க இருந்து பாத்துட்டு இருக்காங்க. அங்க இருந்து ஒரு வெயிட்டர் வராங்க. அங்க வர வெயிட்டர்ட்ட ஏதோ ஒன்று ஆர்டர் பண்றா. அதுக்குள்ளே இவன் வெளியே போறத பார்த்துட்டு பே பண்ணிட்டு இவனை நிவிலினை ஃபாலோ பண்ணிட்டு இவ வீடு வரைக்கும் வந்துடுறா. என்னமோ பல தடவை இவன் வீட்டுக்குள்ள வந்த மாதிரி ஏதோ ஒரு சாவி கொத்த வச்சிருக்கா. அதை எடுத்து சாவியை போட்டு வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா அந்த வீடே பாக்குறது குப்பையும் கூலமுமா கிடக்கு. இவனால சென தவளை மாதிரி படுத்து கிடக்குறான். கண்ணை காமிச்சு அவனை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவளை என்ன பண்ண, அவளோட டெட் பாடி எங்க, ஒன்னால அவ 14 வருஷமா எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா, ஒன்னாலதான் எல்லாமே, அவளோட பேர் ஆனா, அவளோட ஞாபகம் இருக்குமான்னு கூட எனக்கு தெரியும், நீ எதுக்கு அவளை கொலை பண்ணன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் நம்மளுக்கு தெரியுது இந்த நிவிலின் வந்து ஆனாங்கிற ஒரு பொண்ணை கொலை பண்ணியிருக்கான். அவங்களோட அம்மா தான் இவங்க. இவனை பழி வாங்குறதுக்காக தான் இவங்க ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போல அவன் அப்படியே டைவர்ட் பண்ணி கண்ணை தள்ளி விட்டுறான். அதுக்குள்ள இவங்க கத்தி எடுத்து அவன் இடுப்புல குத்திடுறாங்க. கீழே விழுந்த கன் எடுத்து அவனை அப்படியே போட்டு தள்ளிடுறாங்க அந்த இடத்துலயே. மறுபடியும் எதுவுமே நடக்காத மாதிரி ரெஸ்டாரண்ட்ல வந்து உட்காந்துட்டு நிவிலனை தேடிட்டு இருக்காங்க. அங்க வர வெயிட்டர்ட்ட கேக்குறாங்க, இன்னைக்கு அவன் வரலையான்னு கேட்கையும், என்ன உங்களுக்கு ஆல்ரெடி அவனை தெரியுமா, எதுக்கு அவனை தேடிட்டு இருக்கீங்க, எதுவும் சொல்லணுமான்னு கேட்கும் போல அவங்களுக்கு ஒரு போன் கால் வருது. அவங்க போய் போன் அட்டன் பண்ண போயிடுறாங்க. வேற யாரோ வந்து என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்கும் போல திரும்பி பாக்குறா. பார்த்தா அந்த நிவிலின் தான் பக்கத்துல இருக்கான். என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, மறுபடியும் கன் எடுத்து அவனை அந்த இடத்துல போட்டு தள்ளிடுறாங்க. எத்தனை வாட்டிடா இவ்வளவு கொலை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. அவனை கொன்னதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு போலீஸும் வந்துடுறாங்க. நீங்க வந்து சரண்டர் ஆகும்னு சொல்லும் போல அங்க இருந்து போலீஸ்ல தப்பிச்சு ஓடாதீங்க, இது எல்லாம் நிறைய வண்டியா இருக்கிற இடத்துக்கு வர்றா. கையில ஒரு கவர் வச்சிருக்கா, அதுல நிறைய சாவி வச்சிருக்கா. இது எல்லாத்தையுமே இவ இதுக்கு முன்னாடியே பிளான் பண்ண மாதிரி தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா. அங்க இருக்கிற ஒவ்வொரு சாவியா அமுக்கி பார்க்கும் போல ஒரு வண்டி வந்து கிளிக் ஆகுது. அந்த வண்டியை எடுத்துட்டு எப்படியாவது தப்பிச்சிடலான்னு பார்க்கும்போது அங்க இருக்கிற சூப்பர்வைசர் வந்து, உங்ககிட்ட இதுக்கான ரெண்டல் அக்ரிமெண்ட் இருந்தா காமிங்க, அப்புறம் தான் என்னால உங்களை விட முடியும்னு சொல்லையா அவனே கண்ணை காட்டி மிரட்டிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போறா. ஆனா போலீஸ் விடுற மாதிரியே இல்ல. அவளை ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. அவ திடீர்னு ஒரு ஹோட்டல் ரூமுக்கு போறா. ரூமுக்குள்ள வந்து கதவை சாத்திக்கிட்டா. போலீஸ் வெளியே இருந்து சொல்றாங்க, நீங்க வெளியே வாங்க, உங்களை அரெஸ்ட் பண்ணணும், நீங்க ஒரு கொலை பண்ணிருக்கீங்கன்னு சொல்லும் போது இது எதையுமே அவ கண்டுக்கிற மாதிரி தெரியல. அவளுக்கு தேவையான எல்லா பொருளையும் ஒரு பேக்ல எடுத்து வச்சுட்டு அங்க ஒரு இரும்பு பெட்டி மாதிரி ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ள போய் அவ படுத்துக்கிறா. அவ திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அதை ஆப்ரேட் பண்ண அப்படியே பிளாஸ்ட் ஆகுது அந்த இடமே. போலீஸ் உள்ள வந்து பார்த்தா அவளையும் காணோம், அவ படுத்திருந்த அந்த பெட்டியையுமே காணோம். என்ன நடக்குதுன்னே யாருக்கும் ஒன்றும் புரியல. கடைசி இவ ஒரு ஹோட்டல் ரூம்ல முழிக்கிறா. அந்த இடமே ரொம்ப அமைதியா இருக்கு. இவளுக்கு இதெல்லாம் பழகி போன விஷயம் மாதிரியே ரியாக்ட் பண்றா. அப்பதான் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த படத்தோட ட்விஸ்டே இதுதான். அவ படுத்திருந்தால ஒரு இரும்பு பெட்டி, அது வந்து போர்ட்டல் மிஷின் ஆமா, யூனிவர்ஸ் டு யூனிவர்ஸ் டிராவல் பண்றது. அவ பொண்ணை கொலை பண்ணவன எல்லா யூனிவர்ஸ்லயும் போய் கொலை பண்ணணும், இல்ல அவ பொண்ணு எங்கேயாவது உயிரோட இருந்துட மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு தான் இவன் இந்த போர்ட்டல் மிஷின் மூலியமா அடுத்தடுத்த யூனிவர்ஸ் போய் அவனை கொலை பண்ணிட்டே இருந்திருக்கா. அதைத்தான் நம்ம முந்தின சீன்லாம் பார்த்துருந்துருக்கோம். எப்பயும் போல எதுவுமே நடக்காத மாதிரி அவ ஃப்ரெஷ் அப் ஆயிக்கிறா. அந்த இரும்பு பெட்டிக்கும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும் போல, அதையும் சரி பண்ணிக்கிறா. அப்புறம் அவ வண்டி எடுத்துட்டு அப்படியே வெளியே கிளம்புறா. ஒரு பார் மாதிரி இருக்கு, அந்த இடத்துக்கு தான் வரா. அங்க ஒருத்தர் நடந்துட்டு இருக்கான். அவன் கிட்ட கேக்குறா, லைட்டர் இருந்தா கொஞ்சம் கொடுங்களேன்னு கேட்கும் போது, நான் ஸ்மோக்கிங்கே நிப்பாட்டிட்டேன், என்கிட்ட லைட்டர் கிடையாதுன்னு சொல்றான். ஓகே, எனக்கு இங்க இப்பதான் மதுரை வந்திருக்கேன், தனியா இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, நீங்க கொஞ்சம் கம்பெனி கொடுக்குறீங்களா, நீங்க அடிக்கிற சரக்குக்கான காசையும் நானே கொடுக்குறேன்னு சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், சரி வாங்க நான் உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறேன். 2 பேரும் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கும் போதுல பேசிக்கிறாங்க. என் ஒய்ஃப் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன், அங்க இருக்கிற எல்லாரும் அவங்க கதையை சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இவன் பேசிட்டு இருக்கான். அப்பதான் இவ சொல்றான், நான் இந்த இடத்துக்கு வரும்போது என் பொண்ணு இறந்து போனதை பத்தி பேசலாம்னு நினைச்சேன், பட் ஆனா எனக்கு தைரியமே வரல. அங்க இருந்து ஒரு பையனும் பேசிட்டு இருந்தாங்க. 2 பேரும் இந்த இடத்துக்கு வந்ததை பத்தி ஒரு செக்ஷன் மாதிரி நடத்துவாங்க போல, அதை 2 பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் ஒரு பாட்டி குறுகுறுன்னு அவளையே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஐயரின் நீதானேன்னு கேட்கும் போல, நீங்க நினைக்கிற ஆளு நான் கிடையாது அப்படின்னு சொல்ற. அப்ப அந்த பாட்டியோட பொண்ணு வந்து சொல்றா, ஐயரின் தான் இறந்து போயிட்டாங்கல்ல, அவங்க பொண்ணு இறந்து போனோடனே இவங்க எப்படி ஐயரினா இருக்க முடியும்னு கேக்குறாங்க. ஆமால, அவ இறந்து போயிட்டா, சாரிமா, என்னோட ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணும் ஒன்ன மாதிரி தான் இருப்பா, அதனாலதான் நீ தான் அவளோன்னு சொல்லி நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதனால அப்செட் ஆகி
அப்படியே ஐரின் வெளிய வந்துட்டாங்க. ஆக்சுவலி இவள பத்தி தான் அவங்க கேட்டிருக்காங்க. இதுலயும் ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. நம்மளுக்கு போக போக தான் தெரியும். அந்த பாட்டி சொல்றதெல்லாம் இவன் கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு ஏதோ தப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு அவகிட்ட வந்து கேட்க வரான். நீங்க நல்லா தானே இருக்கீங்க. அந்த பாட்டி எப்படி உங்க பேரை தெளிவா சொன்னாங்க. நீங்க பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் உங்களோட டெட் பாடி கிடந்துச்சுன்னு சொல்றாங்க. ஏதோ மர்மம் இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் சொல்றீங்களான்னு சொல்லி அவன் கேக்குறான். அவ அதுக்கு பதில் சொல்லாம அப்படியே டாபிக்க மாத்திட்டா. இல்லாத விஷயங்கள்லாம் பத்தி நீங்க எதுவும் யோசிக்க தேவையில்லைன்னு சொல்றா. அவங்க காருக்குள்ளேயும் 1 மணி நேரம் இருக்காங்க. அப்பதான் அவ பேச ஆரம்பிக்கிறா. இதுக்கு முன்னாடி நான் உன்னைய மீட் பண்ணிருக்கேன்னு சொல்லும் போல எப்பன்னு கேக்குறான். போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் கூட நம்ம மீட் பண்ணிருக்கோம். நான் இப்படிதான் லோன்லியா இருக்கும் போல உன்கிட்ட வந்து பேசுறேன். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் இந்த கார்ல ரிலேஷன்ஷிப்ல இருப்போம். இதுதான் மாத்தி மாத்தி நடந்துட்டு இருக்குன்னு சொல்லும் போதே அவன் வியர்டா யோசிக்கிறா. இவ என்னடா பேசுறாங்கிற மாதிரி. சரி ஓகே, இதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும் நீ நினைக்கிறேன்னு கேட்கும் போதுதான் அவ சொல்றா, 100 தடவைக்கு மேல உன்னைய நானு சந்திச்சிருக்கேன். அப்பயும் நம்ம இதே மாதிரியே இருந்திருக்கோம். இந்த இடத்துல கிடையாது, நிறைய பேரலல் யூனிவர்ஸ்லன்னு சொல்லும் போது அவனுக்கு ஒண்ணுமே புரியல. நான் தான் எல்லாத்துலயுமே டிராவல் பண்ணி உன்னைய வந்து பார்த்து கொஞ்சம் நிம்மதி அடைஞ்சுக்கிறேன். நீ தான் என் பொண்ணு போனதுக்கு அப்புறம் தான் ஆறுதலா இருந்தா ஒரே ஒரு ஆளு சொல்லிட்டு ஒரு போட்டோ எடுத்து அவங்க கிட்ட குடுக்குறா. ஒரு யூனிவர்ஸ்ல மட்டும் உன் கூட 2 மாசத்துக்கு மேலவே தங்கியிருந்தேன். அப்ப எடுத்த போட்டோ தான் குடுக்கையும், நீ என்ன சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியல, இது எப்படி எடிட் பண்ணுன்னு சொல்லி அவன் பயப்பட ஆரம்பிக்கிறான். நீ பயப்படாத, நான் எல்லா வட்டமும் டிராவல் பண்ணதுக்கான காரணம் ஒன்னே ஒண்ணுதான். என் பொண்ணு ஏதாவது ஒரு யூனிவர்ஸ்ல கடத்தப்படாம கொலை பண்ணப்படாம இருந்திருப்பாளோங்கிறதுக்காக தான் எல்லா வட்டமும் டிராவல் பண்ணேன். எல்லா யூனிவர்ஸ்லயும் பார்த்தேன், என் பொண்ணு செத்துதான் போயிருக்கா. அதை என்னால தாங்கிக்க முடியல. அதனாலதான் அவளை யாரு கொலை பண்ணாங்களோ அவங்கள நான் இன்னும் கொலை பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னும் எத்தனை தடவைனாலும் அவனை நான் கொலை பண்ணுவேன். அப்படி நிறுத்தணும்னு நினைச்சா கூட என்னால முடியல. அவன் என்கிட்ட இருந்து என் பொண்ணு மட்டும் இல்ல, என் சந்தோஷத்தையுமே எடுத்துட்டான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு மறுபடியும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல காமிக்கிறாங்க. அதே ரெஸ்டாரண்ட் தான். காஃபி கேட்டவங்க அதே வெயிட்டர் தான் வராங்க. என்ன இன்னைக்கு நிவிலின் வேலைக்கு வரலையான்னு கேட்கும்போது, இல்ல அவனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை வீட்டுல இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவன் ஐரனும் அவனோட வீட்டுக்கு கிளம்புறா. வந்து பார்த்தா அவன் வீட்டுல இல்ல. சேரை போட்டு உட்காந்துட்டு அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்நேரம் திடீர்னு அவளுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. யாருன்னு சொல்லி உள்ள வந்து பார்த்தா இப்போ ஒரு பொண்ணை அவன் கடத்தி வச்சிருக்கான் போல. அந்த பொண்ணு இவளை பார்த்தோன்னே பயப்படுறா. நீ என் பக்கத்துல வராத, அவனோட ஆள் தானே நீன்னு சொல்லியும், இல்லம்மா நான் உன்னை காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்கேன், நீ பயப்படாத, நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கும் போலே அந்த பக்கம் அந்த நிவிலின்கிறவன் வந்துட்டான். அவனை பார்த்து சுட ஆரம்பிக்கிற ஐரின். அவன் அங்கிருந்து அப்படியே தப்பிச்சு போயிட்டான். இந்த பக்கம் இந்த பொண்ணு கையில ஒரு கத்தியை கொடுத்து, திடீர்னு அவனை நீ பார்த்தேன்னா அவனை குத்திரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் காப்பாத்தி அங்கிருந்து கூட்டிட்டு போறா ஐரின் வேன்ல. அந்த பொண்ணோட பேரு மியாவா. அவளை நீ சொல்லு, பக்கத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அங்க கொண்டு போய் விடவா, அப்புறம் உன் வீட்டுல இருக்கவங்க கிட்ட அவங்க உன்னை சேர்த்துருவாங்கன்னு சொல்லும் போது, இல்ல என்னாலலாம் அது முடியாது, எனக்கு ஃபர்ஸ்ட் பசிக்குது, ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு கேட்கையும் அவளும் சாப்பிடறதுக்கு வாங்கி கொடுக்குறா. சரி நீ எங்க இருந்து வர, உன்னை எப்படி இவன் கடத்தினான்னு கேட்கும் போலதான் அந்த மியா சொல்றா, நான் வந்து இந்த குழந்தைங்க எல்லாம் கொஞ்சம் பிஹேவியர் மாத்துற மாதிரி ஒரு சென்டர் இருக்கும், அந்த சென்டர்ல இருந்து தான் தப்பிச்சு வந்தேன். அப்பதான் அவனே கடத்திட்டான். அப்பையில இருந்து அவன் கூட தான் நான் இருக்கேன். என்னால மறுபடியும் அந்த இடத்துக்கு போக முடியாது. சரி சொல்லுங்க, நீங்க எப்படி அந்த இடத்துக்கு வந்தீங்க அவன் வீட்டுக்கு? நான் இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கும் போதுதான், நான் உன்னை காப்பாத்துறதுக்காக ஒன்னும் வரல, நான் அவனை பார்க்க தான் வந்தேன். நீங்க அப்ப அவனை சுட ட்ரை பண்ணீங்களே? ஆமா, நான் அவனை கொல்றதுக்கு தான் நான் ட்ரை பண்ணேன். இப்ப ஆனா அவன் தப்பிச்சு போனதுனால இதெல்லாம் தெரிஞ்சு போலீஸ் அவனை பிடிச்சிருவாங்க அப்படின்னு மியா சொல்லும் போல, இல்ல அவனை போலீஸே பிடிச்சாலும் நான் அவனை சும்மா விட மாட்டேன். கோன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துலதான் அவன் யாருக்குமே தெரியாம போய் ஒளிஞ்சுக்கணும்னா ஒளிஞ்சுப்பான். எனக்கு அந்த இடத்த பத்தி எல்லா விவரமும் தெரியும். ஓ அப்படி போகுதா கதை? சரி நீங்க அவனை கொல்றதுக்கு எவ்வளவு நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ரொம்ப நாளாவே அவனை வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றா. சரி அப்பனா அந்த இடம் எங்க இருக்கு, என்னையும் கூட்டிட்டு போங்க. இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கலனா எனக்கு தூக்கமே வராது. அவன் வெளியே இருக்கிற வரைக்கும் எல்லா குழந்தைங்களுக்கும் பிரச்சனை தான். அவன் ஒரு சைக்கோ கில்லர், அவனை வந்து நம்ம கொலை பண்றதுதான் நல்லது அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. மியா, இங்க பாரு, நீ சொல்ற மாதிரிலாம் என்னால பண்ண முடியாது. உன்னை என் கூட கண்டிப்பா நான் கூட்டு போக மாட்டேன். நீ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போ, எல்லார்ட்டையும் சொல்லு, பத்தி எல்லாருமே தெரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்றா. சரி ஓகே அப்படின்னு சொல்லையும், பணம் ஏதாவது இருக்கா, நான் எப்படி இங்க இருந்து போக முடியும், எனக்கு ஊடலையும் பசிக்கும்லன்னு கேட்கவே, சரி என் பேக்ல இருக்கும் எடுத்துக்கோன்னு சொல்லி விடுறா. அண்ட் அவ பணத்தை எடுத்துட்டு, சரி நீங்க பண்ணதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. இவளுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வந்து பேக்கை செக் பண்ணி பார்த்தா அந்த மியா பொண்ணு இவகிட்ட இருக்க கன் அங்க இருந்து திருடிட்டு ஓடிட்டா. அந்த பொண்ணை பிடிக்கணுங்கிறதுக்காக இவ வேன்ல இருந்து கீழே இறங்கி போய் பார்த்தா அவ எங்க போனாங்கிறதே இவளுக்கு தெரியல. இந்த பொண்ணு என்ன பண்றான்னா அந்த கன்னை எடுத்துட்டு வந்து அதை வச்சு சுடலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா அதுக்குள்ள எந்த ஒரு புல்லட்டுமே இல்ல. நம்மளுக்கு புல்லட் கண்டிப்பா தேவைன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போறா. ஆனா இவ ரொம்ப சின்ன பொண்ணுல,
இவள நம்பி யாருமே புல்லட் தரமாட்டாங்க. அங்க இருக்கிற அப்புறம் ஒருத்தன் அங்க ஆல்ரெடி புல்லட் வாங்கிட்டு இருந்திருப்பான். அவன் கிட்ட இருந்து எப்படியாவது புல்லட்ட சுட்டுறணும்னு சொல்லிட்டு மேல ஒரு பொருள் இருக்கு, அத கொஞ்சம் எடுத்து தரீங்களான்னு கேட்டு அவன் வாங்கி வச்சிருந்த புல்லட் எடுத்துட்டு இவ ஓடுறான். அவன் திருடின்னு கத்தையும் அங்க ஷாப்ல இருக்கவனும் வந்து பிடிக்கிறான். பட் ஆனா அவன் கையும் கடிச்சு வச்சுட்டு அந்த புல்லட் எடுத்துட்டு மியா வெளியே ஓடி வந்துட்டா. இப்பதான் அவளுக்கு நிம்மதியாவே இருக்கு, புல்லட் கிடைச்சிருச்சு. அந்த புல்லட் எடுத்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு வந்துட்டு இங்க ஒரு ஹைவேஸ்ல நின்று எல்லாத்துக்கிட்டே லிஃப்ட் கேட்டுட்டு இருக்கா. அவகிட்ட எல்லாரும் தப்பா தான் நடந்துக்க பாக்குறாங்க. ஆனா இவ கொஞ்சம் துடுக்கா பேசி விட்டுறா. அந்நேரம் ஒரு ட்ரக் வந்து நிக்குது, அதுல ஒரு லேடி இருக்காங்க. அவங்க தான் லிஃப்ட் குடுக்குறாங்க. அவங்க கூட வந்துட்டு இருக்கும் போலே அதே துடுக்காவே இவங்க கிட்டயும் பேசுறாங்க. என்ன பொண்ணாச்சே, பாவமே லிஃப்ட் குடுத்தா என்கிட்டயே நீ திமிருத்தனமா பேசுறியான்னு திட்டுறாங்க. இல்ல, நீங்க வர்றதுக்கு முன்னாடி என்கிட்ட எல்லாரும் ரூடா நடந்துக்கிட்டாங்க, அதேதான் உங்ககிட்டயே வந்துருச்சு, மன்னிச்சிருங்க. நான் வந்து எக்கோ கேனியான்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்றா. அந்த இடத்துக்கு நீ ஏன் போறேன்னு கேட்டா இவகிட்ட எந்த பதிலுமே கிடையாது. அதனால அந்த ட்ரக் ஓட்டுனவங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது. இது ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கா, வீட்டை விட்டு தான் ஓடி வந்திருப்பா அப்படின்னு நினைச்சிட்டு வேற ஒரு பக்கமா கூட்டு போறாங்க. இவ பயப்படுறா, என்னை எங்க கூட்டு போறீங்கன்னு சொல்லிட்டு. ஒன்னும் கவலைப்படாத, கொஞ்சம் நம்ம 2 பேரும் சாப்பிடலாம், அதுக்காக தான் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு சாப்பிடுற இடத்துக்கு கூட்டு போய் அவளுக்கு வாங்கியும் கொடுக்குறாங்க. அந்த நேரத்துல அந்த ட்ரக்கை ஓடிட்டு வந்தவங்க அவங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க. நானும் சின்ன வயசுல இப்படித்தான் என் அப்பா அம்மா விட்டு ஓடி வந்துட்டேன். 2 நாள் நான் வீட்டுக்கே போகல, ஒரு பொண்ணு கூட தான் தங்கி இருந்தேன். ஆனா அவ என்னை ஏமாத்திட்டா. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அப்பா அம்மாவோட வேல்யூ என்னங்கிறத மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போலே அந்நேரம் ஐரின் அந்த இடத்துக்கு வந்துடுறா. இதை பார்த்தோன்னே ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு மியா போறா. எப்படியாவது தப்பிச்சிடலான்னு பார்க்கும்போது ஐரின் வந்து இவளை கண்டுபிடிச்சு, நீ எதுக்கு என்னோட கன்னை எடுத்துட்டு போன, புல்லட்டே இல்லாம அதை வச்சு நீ என்ன பண்ண போற, என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லும் போல என்ன அது புல்லட் இல்லையான்னு சொல்லிட்டு கையில இருக்க புல்லட்டை கீழே கொட்டுறா. இவளுக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கா ஐரின். அந்த ட்ரக் ஓட்டிட்டு வந்தவங்களுக்கு சந்தேகம், என்னடா அந்த பொண்ணை இவ்வளவு நேரமா காணுமேன்னு சொல்லி தேடி வராங்க. அந்த இடத்துல ஐரனும் மியாவும் பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு இவளை கிட்னாப் பண்ண தான் ட்ரை பண்றா, அதனால நான் போலீஸ்க்கு கால் பண்றேன், அவங்க வந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டும்னு சொல்றாங்க. அதுக்குள்ள மியா வந்து சமாளிச்சுட்டா, இவங்க என்னோட ஆன்டி தான், நான் காணாம போனதுனால தேடி கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க, நான் இவங்க கூடயே கிளம்பி போறேன், நான் கார்ல உட்காந்துருக்கேன், நீங்க உங்களுக்கு காசு கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டா. மியா காருக்கு வந்துடுறா. ஐரின் நேரம் வந்து சொல்றா, நீ என் கூட தான் இருக்க முடியாது, நீ சீக்கிரமா உன் வீட்டுக்கு போயிருன்னு சொல்லும் போதுல, கன்னு வேணும்னா நீங்க என் கூட தான் வரணும், அப்படி இல்லைன்னா மறுபடியும் அந்த ட்ரக்குக்காரங்கிட்ட போய் சொல்லிடுவேன், நீங்க ஒன்னும் அது கிடையாது, என்னை மிரட்டி தான் சொல்ல வச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் எல்லாம் பிரச்சனையாகும், பரவாயில்லையான்னு மிரட்டுறா. இருந்தாலும் ஐரினுக்கு இவளை பார்த்தா அவ பொண்ணு ஞாபகம் வருது போல. சரி, தனியா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, சரி நீ என் கூடயே இருக்கலாம் இன்னைக்கு ஃபுல்லா, நான் சொல்றது மட்டும் தான் நீ கேட்கணும், வேற எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம எப்ப அந்த சம்பவத்தை பண்ண போறான்னு கேட்டா, நீ தேவையில்லாததை பேசிட்டு இருக்க, இந்நேரம் நம்மளால அவனை போய் பார்க்க முடியாது, காலையில தான் பார்க்கணும், போற வழியிலேயே ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்க ஸ்டே பண்ணிட்டு போலாம், அதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட போலான்னு ஒரு இடத்துக்கு வர்றாங்க. அந்நேரம் ட்ரக் திறந்து அவளுக்கு அமௌண்ட் எடுத்துக்கிறா. அந்த பின்னாடி அந்த இரும்பு பெட்டியை வந்து இந்த மியா பொண்ணு பார்த்துட்டு கேக்குறா, இது என்னது அப்படின்னு. அது உனக்கு தேவையில்லாத விஷயம், அது என்ன பாம்லாம் கிடையாது, எதுக்கு நீ அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்க, ஒழுங்கா தேவையானதை சாப்பிடுறதுக்கு எடுத்துக்கோன்னு சொல்லி அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்குள்ள போறாங்க 2 பேரும். இந்த மியா வந்துட்டு சும்மாவே இருக்க மாட்டா போல, அங்க இருக்கிற ஒரு ஒயின் பாட்டிலையும் திருடி வச்சுக்கிறா. பார்த்தா இவளை காணும்னு சொல்லி ஒரு மிஸ்ஸிங் போஸ்டர் அங்க இருக்கு. அதை பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த கடைக்காரன் இந்த பக்கம் வந்துடுறான். எதை நீ எடுத்துட்டு போறேன்னு பார்த்தா ஒயின் பாட்டில திருடி இருப்பால, உன்னை போலீஸ்ல நான் பிடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்றேன்னு போறான். ஐரி திட்டுறா, எதுக்கு இந்த மாதிரி பண்ற, உன்னாலதான் பிரச்சனை, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்களும் வரேன்னு சொல்லிட்டாங்க, வேணா அவங்க கிட்ட வாங்கிக்க வேண்டியதானடா, ஏன்டா என் உயிரை வாங்குறேன்னு சொல்லி மியா பேசிட்டே இருக்கா. இவங்க இந்த மாதிரி பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கும் போலே அந்த பக்கம் அந்த நெவிலின் வந்துட்டான் இந்த கடைக்கு. யதார்த்தமா வந்திருப்பான் போல, அதை பார்த்தோன்னே இவளுக்கு கோவம் வந்துருச்சு. கன் எடுத்து சுட ஆரம்பிக்கிறா அவனை கொலை பண்றதுக்காக ஐரின். இந்த கடைக்கார சும்மா இருக்காம அவனை சுட போறேன்னு சொல்லிட்டு போனா இவனையும் சுட்டு போட்டு தள்ளிட்டான். இதெல்லாம் பார்த்து மியா வந்து ரொம்பவே பயந்து போயிருக்கா. இங்க என்ன நடக்குதுன்னே அவளுக்கு புரியல. அந்நேரம் ஐரின் வந்து சொல்றா, நான் கொஞ்சம் அவனை டைவர்ட் பண்றேன், நீ வேன்ல போய் பின்னாடி போய் உட்காந்துக்கோ அந்த பெட்டி இருக்கிற பக்கமான்னு சொல்லையும் டைவர்ட் பண்றா. மியா போய் வேன்ல பின்னாடி உட்காந்துக்கிறா. அதுக்கப்புறம் இவ போலீஸ் வந்துடுறாங்க. இவளுக்கு இவனை விட்டுட்டு போறதுக்கு மனசே இல்ல. போலீஸ் இருந்தாலும் பரவாயில்லடா, அவனை போட்டு தள்ளிட்டு தாண்டா அந்த இடத்துல இருந்து போவேன் அப்படின்னு அவனை மறுபடியும் சுட்டுட்டா. இதை போலீஸ் பார்த்துட்டு ஐயோ கொலை பண்ணிட்டாலே, இவளை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியும் மியாவ சொல்றா, வேமா அந்த பெட்டிக்குள்ள போய் படுத்துக்கோன்னு சொல்லி. இது என்னன்னு கேக்குறா, அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்ல, போய் படுன்னு சொல்லி 2 பேரும் அதுக்குள்ளேயே படுத்துக்கிறாங்க. இது கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யும்னு சொல்லிட்டு அந்த அந்த பெட்டியை அப்படியே ஆப்ரேட் பண்ணையும் மறுபடியும் இதே ஸ்டோருக்கு அடுத்த யூனிவர்ஸ்ல வந்துட்டாங்க. வேற ஒரு யூனிவர்ஸுக்கு அதே கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு முன்னாடி அந்த பெட்டி வந்து விழுகுது. ஒன்றும் பயப்படாத, எல்லாமே நார்மல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மியாவும் ஐரினும் மறுபடியும் அந்த கடைக்குள்ள வர்றாங்க. இது எதையுமே வந்து மியாவால நம்பவே முடியல. ஒருவேளை நம்ம தூங்குறோமோன்னு கூட நினைக்கிறா. இவங்க வேன் அந்த யூனிவர்ஸ்லயே மாட்டிக்கிச்சுல, இந்த கடைக்கு வெளியே ஒரு கார் வந்து சேலுக்குன்னு இருக்கு, அதை நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லையும்
அந்த கடைக்காரனும் ரொம்ப நல்லபடியா நடந்துக்கிறான். அந்த காரையும் வாங்கிட்டு ஒயின் பாட்டிலையும் வாங்கிட்டு அங்க இருந்து வர்றான். கார்ல வந்துட்டு இருக்கும் போல மியா கேக்குறா, இது என்ன டைம் மிஷினா, எப்படி இதெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் கனவுன்னு கூட என்னால நம்ப முடியல. நீ காண்றது ஒன்றும் கனவெல்லாம் கிடையாது, நிஜமா தான் நடக்குது. நம்ம எல்லாம் இருக்கிறது ஒரு மல்டி யூனிவர்ஸ்ல. இதே மாதிரி நிறைய யூனிவர்ஸ்ல நிறைய பேர் இருப்பாங்க. அந்த ஒரு இடத்துல தான் அந்த மாதிரி நடந்திருக்கு. இந்த இடத்துல செத்து போனவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி மியாவுக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கிறா ஐரின். அவங்க 2 பேரும் பேசிட்டு வந்துட்டு இருக்கும் போதே வண்டி அப்படியே தீப்பிடிக்குதுன்னு சொல்லுதான். நிப்பாட்டி என்னன்னு சொல்லி பாக்குறாங்க. அதுல ஒரு பேட்டரி மாதிரி இருக்கும் போல அந்த போர்ட்டபிள் மிஷின்ல. அதுல அந்த பேட்டரி எடுத்து பார்த்தா அது ஆல்ரெடி வேஸ்ட் ஆயிருச்சாம். இனிமே இதை வச்சு நம்மளால டிராவல் பண்ண முடியாது. இதை நம்ம புதுசுதான் வாங்கி ஆகணும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் 2 பேரும் போய் ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருந்து அப்படியே 2 பேரும் ஹோட்டலுக்கு வராங்க. அப்ப ஐரின் சொல்றா, இப்ப உன்னால உன் வீட்டுக்கு போக முடியாது. ஏன்னா அந்த யூனிவர்ஸ்ல என்னோட மூஞ்சி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த டைம் மிஷினை யூஸ் பண்ணி அங்க போனேன் அப்படின்னா என்னை தூக்கி ஜெயில போட்டுருவாங்க. என்னையால அங்க வச்சு இந்த மிஷினை யூஸ் பண்ண முடியாது. அதனால இது கொஞ்சம் டைம் ஆகும். ஆனா கண்டிப்பா உன்னை கொண்டு போய் உன் வீட்டுல விட்டுருவேன். ஆனா அந்த மியா அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிற மாதிரியே தெரியல. அவ கேக்குறா, இன்னும் எத்தனை வாட்டி நம்மள அவனால கொல்ல முடியும்னு கேட்கும். ஏன் என்னது என்னமோ பார்ட்டி பண்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. இல்ல அவனை டெய்லி கொல்லலாமா, இல்ல வீக்கெண்ட்ல ஏதாவது ஒரு டே வச்சு கொல்லலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்டா. இதெல்லாம் எதுக்கு நீ யோசிக்கிற? நான் அவனை தேர்ஸ்டே மட்டும்தான் கொலை பண்ணுவேன் அப்படின்றா. அதான் ஏன்னு கேட்டா, அன்னைக்குதான் அவனுக்கு சேலரி வரும். எனக்கும் வாழ்றதுக்கு கொஞ்சம் காசெல்லாம் தேவைப்படும்ல, அதுக்குதான் அவன் கிட்ட இருந்து எடுத்துக்குவேன். உங்களுக்கு பின்னாடி ஏதாவது கேங் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதெல்லாம் எதுவும் கிடையாது, நான் மட்டும்தான் எப்பயும். என்ன நீங்க மட்டும்தான் சொல்றீங்க? இப்பதான் நானும் இதுல ஜாயின் பண்ணிட்டேன்ல, என்னையும் சேர்த்துக்கோங்கன்னு சொல்றா. அதெல்லாம் முடியாது. நீ அவனை பழி வாங்கணும்னு நினைக்கிற, எல்லாமே ஓகே தான். பட் ஆனா அதை நீ பண்ண தேவையில்லை. நான் இப்படி பண்ணி தான் என் வாழ்க்கையே என்னங்கிறதே தெரியாம நான் சுத்திட்டு இருக்கேன். அதே மாதிரி நீயும் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. நான் எதுக்கு இதை பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில நான் மோசமானவங்க எல்லாம் பார்த்திருக்கேன். அவங்க கிட்ட நான் அடி மட்டும் தான் வாங்கியிருக்கேன். இது வரைக்கும் யாரையும் திருப்பி அடிச்சது கிடையாது. ஆனா இவனை அந்த மாதிரி விடுறதுக்கு எனக்கு மனசு வரல. நீங்க இருக்கிறதுனால நான் இதை தைரியமா பண்ண முடியும். நம்மளால இப்போதைக்கு யாரையுமே கொலை பண்ண முடியாது. எஸ்கேப் பிளான் இல்லாத போது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அதுக்கு ஃபியூயல் கோர் தேவைப்படுது. நம்மள மாதிரி யாராவது சிக்கிறாங்களான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பரை தேடி வராங்க. நியூஸ் பேப்பர் கிடைக்குது. அதை எடுத்து பார்த்து யாருக்கோ கால் பண்றாங்க. அதுல ஃபோன் நம்பர் வருது. அதையும் நோட் பண்ணி வச்சுட்டு இவங்க 2 பேரும் எதையோ கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு இடத்துக்கு கிளம்பி போறாங்க. நம்ம இப்ப எதை தேடிட்டு இருக்கோம்னு மியா கேக்குறா. பல மக்கள் இந்த யூனிவர்ஸை விட்டு போறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் இல்லீகலா அனுப்புறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்தை தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ஈரான் சொல்றா. அது ஒரு பொட்டை காடு மாதிரி இருக்கு. அங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு கேமரா இருக்கு. அதுல உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு கேக்கு. இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ல உங்களை பார்த்தேன். சரி ஓகே, நீங்க என்ன இந்த யூனிவர்ஸ் விட்டு போகணுமான்னு கேக்குறான் அங்கிட்டு இருந்து. இல்ல எனக்கு ஒரு பார்ட்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லியும் திடீர்னு அண்டர் கிரவுண்ட்ல இருந்து ஒருத்தன் வெளியே வரான். சரி இந்த பொண்ணு இங்கேயே இருக்கட்டும், நீ மட்டும் உள்ள போன்னு சொல்லியும் இல்ல அந்த பொண்ணு என் கூடயே தான் இருப்பான்னு சொல்லி 2 பேரும் ஒரு டனல் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள 2 பேரும் போய் உட்காடுறாங்க. எங்களோட ஹெட் வருவாங்க, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு திடீர்னு அங்க ஒருத்தி வர்றா. அவ அந்த ஃபியூயல் கோரை குடுப்பான்னு பார்த்தா, உங்களோட டோட்டல் மிஷினை என்கிட்ட கொடுத்துருங்க. என்கிட்ட இருக்கிறது ரொம்ப பழைய மாடல். இந்த புது மாடல் நிறைய பேத்துக்கு யூஸ் ஆகும். எங்கதை விட உங்கது ரொம்பவே ஸ்மூத்தா போகும். இதுக்கு நம்ம டீல் பேசிக்கலாம்னு சொல்றா. ஆனா இதுக்கெல்லாம் ஹீரோன் ஒத்து வர மாதிரியே இல்ல. எங்களுக்கு தேவை ஒரு பார்ட்ஸ் மட்டும் தான். அதை கொடுத்தேன்னா நான் கிளம்பிடுவேன்னு சொல்லி எனக்கு 10,000 வேணும் அப்படின்னு கேக்குறா. அவ்வளவுதான் என்னால கொடுக்க முடியாது. சரி உன்கிட்ட எவ்வளவு இருக்குன்னு சொல்லு, அதுக்கேத்தாப்புல பார்த்து பண்ணிக்கலாம்னு சொல்லி 2200 ரூபாய் என்கிட்ட இருக்குன்னு ஏன் சொல்றா. இந்த இடம் எதுவோ சரியில்லை, நம்ம வெளியே போய் ஆகணும்னு சொல்லும் போதே அவ லாக் பண்ணிட்டா வெளியே இருந்து அந்த ஹெட். அவங்க இருந்ததே ஒரு போர்ட்டல் மிஷின் தான் போல. அதை அப்படியே ஆன் பண்றாங்க. எப்படியோ அந்த இடம் பிளாஸ்ட் ஆகுது. அங்க 2 பேரும் எப்படியோ அந்த போர்ட்டல்ல இருந்து தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. ஆனா அந்த தடிமாடு கிட்ட மாட்டிக்கிறா ஐரின். மியா இந்த ஹெட் கிட்ட மாட்டிக்கிட்டா. 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்குள்ள மியா அவ கத்திய வச்சு அவ மூஞ்சில ஒரு கோடை போட்டுட்டு அவகிட்ட இருந்து தப்பிச்சுட்டா. இந்த பக்கம் கன் எடுத்து ஐரின் அவனை சுட்டு தள்ளிட்டா. 2 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. கார்ல போகும்போது காமிக்கிறா, அந்த ஃபியூல் கோரை மியா எடுத்துட்டா போல. உடனே சொல்றா, எனக்கு இந்த கன்னை எப்படி யூஸ் பண்ணனே தெரியாது. இந்த மாதிரி அடுத்து ஒரு விஷயத்துல நான் மாட்டிக்கிட்டேன்னா நான் எப்படி வெளியே வருவேன். எனக்கு கொஞ்சம் இந்த கன்னை எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி கொடுங்கன்னு சொல்லி அவளுக்கு இது சரியா படுது. யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு போய் அவளுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறா ஐரின். சரி எங்க தங்குறதுன்னு தெரியாம அவளோட வீட்டுக்கே வராங்க. தேர்ஸ்டே வரைக்கும் இந்த வீட்லயே நம்ம வெயிட் பண்ணலாம், ஏன்னா நம்மளுக்கு காசு தேவைப்படும்னு சொல்றா. சரின்னு சொல்லிட்டு போய் ஃப்ரெஷ் அப் ஆகலான்னு போறா. திரும்பி அங்க இடத்துல ஒரு ஸ்மோக் பண்ற மாதிரி ஒரு இடம் இருக்கு. அவனை பார்த்தா இவ போட்டோ போட்டு சின்னதா ஒரு துண்டு சீட் இருக்கு, அதை எடுத்து வச்சுக்கிறா. இது எல்லாத்தையுமே ஐரின் கவனிச்சுட்டா. என்ன நீ கையில வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் மியா சொல்றா, அப்ப நீங்க உங்களோட யூனிவர்ஸ்ல இறந்து போயிட்டீங்களா?
உங்க பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் நீங்க தான் இறந்து போயிட்டேன்னு சொல்றீங்க. பட் ஆனா இப்ப எப்படி நீங்க உயிரோட இருக்கீங்க? இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி அவ கேக்குறா. ஆனா இது எங்க ஆரம்பிச்சுச்சு? அந்த இது எப்படி என்கிட்ட வந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியல. நான் இந்த இடத்துலயே மாட்டிக்கிட்டேன். என்னால அவன வந்து கொலை பண்ணாமயும் இருக்க முடியல. இந்த இடத்த விட்டு வெளியே போ முடியல. அதனால இப்படிதான் என் வாழ்க்கைய நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா மியாட்ட. எத நிப்பாட்டணும்னு நினைச்சா என்னால நிப்பாட்ட முடியல. ஒருவேளை இந்த மிஷின் என்கிட்ட இல்லாம இருந்துச்சுன்னா இப்ப என்ன ஆயிருப்பேனே எனக்கு தெரியல. ஆனா இப்ப இந்த மிஷின் இருக்கனால தானே உயிரோட இருக்கீங்கன்னு கேக்குறா. என்னதான் அந்த மிஷின் இருந்தாலும் எனக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. விஷயம்லாம் நடந்தனால இப்ப நான் யாருன்னு கூட எனக்கு தெரியாம போயிருச்சு. இது மாதிரி உனக்கு நடக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இதுக்குள்ளலாம் வராதேன்னு சொல்லி நான் உன்னை வார்ன் பண்றேன். நீயாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கோன்னு சொல்றா. எனக்கு அப்படி நடந்ததுனால எனக்கும் அப்படி நடக்கும்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு தான் இது பிடிக்காம இருக்கு. பட் ஆனா எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு தூங்குன்னு சொல்றா. அவளும் போய் தூங்கிடுறா. அவள அந்த இடத்துல விட்டுட்டு ஐரின் மட்டும் அவன தேடி கிளம்புறா. என்னதான் நடந்திருக்குங்கிறத பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா, மியாவ ஆல்ரெடி அவன் அந்த இடத்துல அவன் கொன்னு போட்டிருக்கான். இந்த யுனிவர்ஸ்ல மியா இறந்து போயிட்டாளாம். மியா அந்த இடத்துல இறந்து போனதை பார்த்தோன்னே அவளோட பொண்ணு ஞாபகம் தான் வருது. வீட்டுக்கு வந்துட்டு இதுக்கு மேல இதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டா. மறுநாள் காலையில மியா கூட்டிட்டு கடைக்கு வராங்க. அங்க உட்காந்து பேச ஆரம்பிக்கிறா. நம்ம எல்லாத்தையுமே முடிச்சுக்கலாம். அந்த போர்ட்டல் மிஷின் ரெடி ஆயிருச்சு. நீ ஏன் கூடயே இருந்துரு. நான் உன்னை வந்து என் பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன். இனிமே அவனை கொல்லணுங்கிறதெல்லாம் நம்ம விட்டுறலாம். நம்ம நார்மல் லைஃபை லீட் பண்ணலாம்னு சொல்றான். ஆனா இது எதுவுமே மியாவுக்கு பிடிக்கவே இல்ல. நீ அவன் என்னை கொன்னதுக்கு அப்புறமா அதை பார்த்துட்டு நீங்க சும்மாவா வந்தீங்க? அவனை கொல்லலையா அப்படின்னு கேக்குறா. இல்ல எனக்கு இதெல்லாம் வேண்டாம். உன் கூட சந்தோஷம் வாழ விரும்புறேன்னு சொல்லி ஐரின் சொல்றான். ஆனா இது எதையுமே கேட்காம மியா என்ன பண்றானா அங்க இருக்கவங்க எல்லாம் பார்த்து இவங்க என்னை கடத்திட்டு வந்திருக்காங்க. எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லியும் அங்க இருக்கவங்க எல்லாரும் போலீஸ்க்கு கால் பண்றாங்க. இதுக்கு மேல இங்க இருந்தா பெருசாயிரும். நம்ம மட்டும் தப்பிச்சு போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த மிஷினை ஆப்ரேட் பண்றா. வேற ஒரு இடத்துக்கு போய் விழுந்துட்டா போல. இந்த பக்கம் மியா என்ன பண்றான்னு பார்த்தா அவளோட பேக் அங்கேயே விட்டுட்டு போயிருப்பா. அதை தூக்கிட்டு வந்து ஓபன் பண்ணி கன் எடுத்து வச்சுக்கிறா. பார்த்தா அதுக்குள்ள வெறும் 2 புல்லட் தான் இருக்கு. இதுக்குள்ள அப்படியே அவனை கொல்றதுங்கிறதையும் யோசிச்சுட்டு இருக்கா. ஐரினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த பார்ல ஒருத்தனை பார்த்தால மறுபடியும் அவனைத்தான் பார்க்க வந்திருக்கா. அவன் கிட்ட போய் என்னென்னமோ உளறிக்கிட்டு இருக்கா. இதுக்கு மேல நான் யார்ட்டையும் பேசாம விட்டேன்னா எனக்கு ஏதாவது ஆயிரும். நான் அவன்கிட்ட பேசியே ஆகணும். கொஞ்சம் வரியான்னு கூப்பிடும்போது அவன் வந்து இதுக்கு சரிப்பட்டு வர மாதிரியே தெரியல. அவன் கிட்ட இருந்து அப்படியே ஓடி வந்து மறுபடியும் அந்த கடையில தான் உட்கார்றா ஐரின். அந்நேரம் பழசெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. நம்ம பண்ண தப்பையே வந்து இப்ப மியாவும் பண்றாளே அப்படின்னு. அந்நேரம் அந்த வெயிட்டர் வந்து சொல்றாங்க, நீங்க எதுக்கு இவ்வளவு வந்து டென்ஷனா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கும் போது என் பொண்ணுகிட்ட நான் எவ்வளவோ சொல்லிட்டேன். இந்த வட்டம் இந்த பொண்ணு என்னை விட்டு போயிட்டா. நான் என்ன பண்றது? நான் என்ன பாவம் பண்ணனே தெரியலன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணு திரும்பி வந்துருவாங்க. கொஞ்சம் ஏதாவது சாப்பிடுங்க, அப்பதான் மைண்டுக்கு ரிலாக்ஸா இருக்கும். எங்க செஃப் ரொம்ப நல்லாவே சமைப்பாங்கன்னு சொல்லும் போதுல யார் அந்த நிவில் என்னான்னு கேக்குறா. என்னது அவனை பத்தி எப்படி உங்களுக்கு தெரியும்? ஆனா அவன் 15 வருஷத்துக்கு முன்னாடியே ஜெயிலுக்கு போயிட்டான். அவன் பொண்ணுங்க கிட்ட எல்லாம் தப்பா நடந்துகிட்டான். அதனால போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏன் இத கேட்டோன்னே ஐரினுக்கு வந்து இந்த யுனிவர்ஸ்ல ஏதோ ஒண்ணு மாறி இருக்குங்கிறது தெரிஞ்சிருச்சு. வீட்டை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். அந்த வீடு இப்ப பாக்குறதுக்கு நல்லா லைட் எல்லாம் போட்டு கலர்ஃபுல்லா இருக்கு. ஜன்னல் வழியா பாக்குறா. பார்த்தா இவ பொண்ணு இன்னும் உயிரோட தான் இருக்கா போல அந்த ஆனா இந்த யுனிவர்ஸ்ல. அதை பார்த்து இவ ரொம்பவே சந்தோஷப்படுறா. அதனால எதுக்கு அவ டிராவல் பண்ணா? அவ பொண்ணு ஏதாவது ஒரு யுனிவர்ஸ்ல உயிரோட இருந்துட மாட்டாளாங்கிறதுக்காக தானே. அதை பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்பவே சந்தோஷம். நம்ம மியாவை எப்படியே விட்டுறக்கூடாது. அவளை நம்ம காப்பாத்தணும்னு சொல்லிட்டு கிளம்புறா. இந்த பக்கம் மியாவை என்ன பண்றான்னு காமிச்சா அந்த நெவிலின் வீட்டுக்கு தான் வந்திருக்கா. அவன் ஆல்ரெடி கொண்டு போட்ட டெட் பாடி எடுத்து பேக் பண்ணி கார் டிக்கில போடுறான். இவன் அங்க வந்துட்டு ஏன்டா என்னைய கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு சுடுறா. ஆனா அவனுக்கு பட்டமா தெரியல. கீழே விழுகுறான். இவ செத்துட்டான் போல அப்படின்னு எட்டி பார்க்க போறா. நீ என்ன ஒரே மாதிரி இருக்க? நீ அவளோட சிஸ்டரா? அவளை வந்து நான் கொன்னுட்டேன். உன்னையும் நான் கொல்லத்தான் போறேன் அப்படின்னு சொல்லி அடிச்சு கீழேயே அந்த டெட் பாடியோட இவளையும் சேர்த்து போட்டு ஒரு இடத்துக்கு கொண்டு போறான். எப்பயுமே அவனை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னா ஒரு இடத்துக்கு போவான்ல, அந்த இடத்துக்கு தான். அந்த இடம் பாக்குறதுக்கே ரொம்ப இருட்டா இருக்கு. மியாவை அவன் ஒரு ட்ரம்முக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்கான். அந்த ட்ரம்மை வந்து உருட்டிட்டே போறான். நீ வந்து சாதாரணமா சாகக்கூடாது. உன்னோட சிஸ்டரை நான் வந்து ஈஸியா கொண்டுட்டேன். ஆனா உன்னை அப்படி கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் ஒன்னும் சிஸ்டர் கிடையாதுடா, அவளே நான் தான்டா. வேற யூனிவர்ஸ்ல இருந்து வந்திருக்கேன்னு சொல்லி இவளுக்கு தான் கிறுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதை அப்படியே தள்ளி விட்டுறான். அதுக்குள்ள இந்த பக்கம் பார்த்தா ஐரின் வந்துடுறா. வந்து கன்னை வச்சு ஷூட் பண்றா. பட் ஆனா அவன் தப்பிச்சிடுறான். அவ கால்ல அங்க இருக்கிற ஒரு ட்ராப் வந்து மாட்டிக்குது. அவ அந்த ட்ராப் எடுக்க ட்ரை பண்றதுக்குள்ள இந்த ட்ரம் வந்து தண்ணிக்குள்ள போயிட்டே இருக்கு. இவன் என்ன பண்றான்? அவ கால்ல ட்ராப்பையே இழுத்து கொண்டு போய் இவளையே அந்த லேக்குள்ள போடுறதுக்கு பாக்குறான். இவளையும் எவ்வளவோ ட்ரை பண்றா. அப்பதான் இவன் சொல்றான், நான் இதுக்கு முன்னாடியே உன்னை பார்த்த மாதிரி இருக்கு. ஆமா, நான் கொலை பண்ண பொண்ணுங்களே இதே மாதிரியா கண்ணு வச்ச ஒரு பொண்ணு இருந்தா. உன் பொண்ணு உனக்காக கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நீ போய் சாவுடி அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுறான். அதுக்குள்ள அந்த பக்கம் மியா வந்து அந்த ட்ரம்மை விட்டு வெளியே வந்துட்டா போல. அவன் இதை பார்த்துட்டு இருக்கும் போதே பின்னாடி இருந்து ஒரு கோடாரி எடுத்து அவன் மண்டையில அடிச்சு அவனையே அந்த லேக்குள்ளே தள்ளி விட்டுறா. கீழே
இன்னும் வந்து ஐரின் சாகவே இல்ல. இத பார்த்தோனே அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிருச்சு. எப்படியாவது இந்த கால்ல இருக்க லாக்க கழட்டிட்டாலே நம்மளால உயிர் பொழைச்சிட முடியும்னு சொல்லிட்டு அந்த லாக்க கழட்டிட்டு, மேல வராமயே அப்படியே வந்து அவள தூக்குறா. 2 பேரும் அங்கருந்து ரொம்ப சந்தோஷமா கிளம்பி போனோனே ஃபர்ஸ்ட் வேலையா அந்த போர்ட்டல் மிஷின வந்து எரிக்கிறா. இனிமே இவங்க 2 பேரும் அம்மா, பொண்ணா இந்த யுனிவர்ஸ்ல வாழலாம்னு சொல்லி முடிவெடுத்துட்டாங்க. இதே மாரி தான் நம்ம வாழ்க்கையிலயே ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொல்லி அதே இடத்துல நம்ம ஸ்டக் ஆயி நின்னுட்டோம் அப்படின்னா, பின்னாடி இருக்கிற வாழ்க்கைய நம்மளால வாழவே முடியாது. இந்த படத்துல இருந்து நான் அத கருத்த தான் எடுத்துக்கிட்டேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் காய்ஸ்.